அயோத்தி என்ற அழகான நகரம். அந்த நகரத்தை ஆண்டு வந்தவர் நம்ம தசரத மன்னன் தான். அவருக்கு 3 மனைவிகள். மன்னருக்கு எப்பொழுதும் ஒரு கவலை இருந்தது. நம்ம கிட்ட என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு பின்னாடி ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடுச்சு. இப்படி மன்னர் அவர்கள் எப்பொழுதும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு, கவலையுடனே இருப்பாரு. மன்னருடைய மனைவிகளான கௌசல்யை, கைகை, சுமித்ரை மூவரும் அறிவும் அழகும் நல்லவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளேயும் வாரிசு இல்லை என்ற ஏக்கம் இருந்தது. ஒரு நாள் தசரத மன்னன் வசிஷ்ட முனிவரை சந்தித்தார். முனிவரே, அயோத்தியை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும். என்ன செய்வது? புத்திர யாகம் நடத்தினால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் அரண்மனைக்கு செல்லுங்கள். நான் ஒரு நல்ல நாளில் அரண்மனைக்கு வந்து யாகத்தை நடத்தி தருகிறேன். வசிஷ்ட முனிவரும் ஒரு நல்ல நாளில் அயோத்தியாவுக்கு வந்து அங்குள்ள மக்களை எல்லாரையும் வாழ்த்தினாங்க. எல்லோரும் நல்லா இருங்க, நலமுடன் வாழ்க என்று வாழ்த்தி அயோத்தியா நகருக்குள் சென்றார். உடனே யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. உடனே ஒரு இடி சத்தத்துடன் ஒரு தங்க பாத்திரம் அவர்கள் முன் தோன்றுகிறது. யாகம் நிறைவடைந்தது தசரதா. இந்த பாயாசத்தை கொண்டு சென்று உன் மனைவியர் மூவருக்கும் பகிர்ந்து கொடு. இந்தாருங்கள், இந்த பாயசத்தை மூவரும் பகிர்ந்து உண்ணுங்கள். நமக்கு வாரிசுகள் பிறக்கும். சில மாதங்கள் கழித்து கௌசல்யாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர் பெயர் ராமர். அதே போன்று சுமித்ரைக்கு 2 குழந்தைகளும் கைகேயிக்கு 1 குழந்தையும் பிறந்தன. அவர்கள் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன் என்று அழைக்கப்பட்டனர். 4 குழந்தைகளுடன் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அயோத்தி மக்களும் விழா கோலம் பூண்டு நடனமாடி இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர். என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.